சூப்பர் அப்படியே பாவை சார்லாம் மேரேகற சின்ன சின்ன பாட்டு வந்து போறாய் எப்படி சரி அது விடு என்னம்மா தம்மு ராயா வந்துச்சுடா அதுங்க என்னடா ராயா வந்துச்சுடா இருடா பையா சரக்கு சாப்பிட்டா உங்களுக்கு என்னடா எல்லாமே மெத்த தான்டா உங்களுக்கு சேர்ந்தா பச்சிங்க சேகரந்தா பச்சிங்க சைடுல வந்து வரிக்கும் நீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து என்னடா டாபர் என்ன மன்னர் போய் எப்படி கேக்குற நீ சரக்கு சாப்பிட்டு கோயின் மாதிரி நீ கூட ரெண்டு வார்த்தை கேட்டுவா திருவா பண்றாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா 30 ரூபா அமகலமா பண்ண விழா என்பது பெருத்த தொல்லை இந்த கோயிலும் கலகிட்டீங்க இந்த விழாவை நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டம் சூப்பர் உட்காருங்க உட்காரு உடம்பு அப்படிக்குது உடம்பெல்லாம் டயர்டா சரக்கு அடிக்கலாமா என்ன பார்த்தா உனக்கு குடியார ஐயா நீ மன்னருங்க உனக்கு சரக்கு கொடுப்பனா உனக்கு வச்சி மாப்பள வாழை மாப்பள வாழை ஆமா பலா வாழை முக்கணியா பலா வாழை முக்கணியா பிடிக்கிற சாறு மூஞ்சி போட்டு கொய்பி டேய் எடுத்துறேன்டா குடியா மாப்பள வாழை முக்கண சாறு மூஞ்சி போட்டு கொய்பி குசுடு 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 குடிக்கிற ஆசையா விட்டு போச்சு சும்மா பாருடா குடிய ஏய் ஜாலியா குடி இத குடிச்சா உடல கெடுக்காது உயிருக்கது அது அப்படிதான் உள்ள போனா சரியா போறோம் கலந்துரும் ஐயோ அந்த மோந்துக்கோ என்ன புது அப்பெல்லாம் துட்டு வாங்க துட்டு கிடையாது துட்டு டிமாண்டு ஊருக்கா வாங்க துட்டு கிடையாது இது போல தலைமை வந்துனா இதுவும் நாத்தம் அதுவும் நாத்தம் நான் நாத்தமா அந்த நாத்தத்தை அடைக்கிடும் அனுபவம் சாப்பிடு சாப்பிடு இன்னொரு ரவுண்டு போடு எங்கேயும் போல இங்க தாங்க ரவுண்டு விடு விடு பட்டு பட்டுன்னு ஒண்ணும் அப்பதான் வாங்கி வராது ஒரு குவார்டர் வச்சு முக்கிங்க இருக்க கூடாது அதேதான் குடு மீதி நாளைக்கு குடிப்ப குடு அப்படியே குச்சி விட்டு ஒரே நாள் குச்சி விட்டு வெயிட் ஆமா எப்பவுமே சொல்றேன் ஒரே அடியை குச்சிடாருங்க வெயிட் விட்டு போடும் ரத்தமா போகும் நீ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளாக்கு கொஞ்சம் வச்சு குடிங்க பரவாயில்லடா இந்த உலகமே என்னவென்று தெரியாது இருந்த எனக்கு இப்ப உலகம் சுத்துமே உலகமே என் கையில முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ராவணமே தெரியுமே 10 தலை 20 கை இருக்குமே நான் நிக்கிறேனா தெரியாது இல்ல நடக்கிறேன் இதுக்கு முன்ன உலகத்தை நீ சுத்தி வரப்ப உலகம் ஒன்னும் சுத்தம் இல்ல நான் பறக்கிறேனா சரி உடறா டேய் ஓய் என்ன மாமா எப்படி ஓய் இதெல்லாம் அவ்வளவுதான் மாமா விடு பொண்ணு தெரியா எனக்கு சரக்கு சாப்பிட்டோம்னு எங்க போயிட்டோம் பரவாயில்ல ஒண்ணுதான் அதே வாங்கிட்ட தட்டிங்கிறேன் படு 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 நாட்டுல நிறைய பேர் இருக்கிறான் எது குத்தாலும் குச்சி போடுறான் ஹோல்சேல் குத்தா குச்சி போடுறான் பாரு குச்சி விட்டு போய் பண்ணுங்க ஆகிறான் சரி பரவாயில்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா அது பாரு அடுத்த வேலை மணமகளே சரி நம்ம வரல வாழ் முடிவு பட்டு படு அதுக்குதான் பேசிட்டு வந்து உனக்கு துட்டு வரமாங்களா படு அது ஏபிசிடி கத்துக்குது உன்னதான படுக்க சொல்றாரு என்ன படுக்க சொல்ற உன்னை படுக்க சொல்றது தெரியாதானா சர்வீஸ் சாப்பிட்டாலும் அவங்கள கரெக்டா இருப்பாங்க படு டக்குன்னு டைம் ஆகுது ஐயோ நம்ம கோமணம் வெளியே தொங்கிதா ஆனா பாய் கோமம் கட்டுற பரம்பரை பழச்சு போ சரி பரவாயில்ல நல்ல வேலை விடு கோமத்தை பத்தி கட்டாம சிரிக்கிறாங்க வந்து கோமம் கட்டின சிரிக்க என்ன பண்ணுங்க அது நாயில எவனோ சொல்லி வச்சிருக்கான் அவன் தோறுவனாடா சரி படு இதுக்கெல்லாம் ஊன்னு இவர்னா சொல்றாரு பேர் யா ஓச்சு வருவா பாரு படியா கை தூக்கி போடு கை தூக்கி போடு இருடா வாட்டு போடு ஆய வந்துட்டு கை தூக்கி போடு யார் ஆயாடா மாத்தாடி ஏய் நட இந்த முந்தானிக்கு கேமரா நான் போட வைக்கிறேன் அது எங்க போடு போடுற கால் தூக்கி போடு ஐயோ சேட்டி கால் தூக்கி போடு கால் தூக்கி போடு ஏய்
காலை போடாத. அப்ப காலை போடாத. போடு, நல்லா புடி, நல்லா புடி, நல்லா புடி. நம்ம ஐயோ ஐயோ காலை பிடிக்கல. காட்டாமா யாரு பாத்தியா கெடுத்தானே ஒரு அறாத பொண்ணை கலவ கெடுத்தானே கிழித்தானே புடவை ஜாக்கெட்டு நாட்டு மக்கள் பார்த்து காரி துப்ப மாட்டாங்க. அந்த நாட்டியக்காரி அவங்களை அனுப்பிச்சிட்டு சொன்னேன். நீங்க இதற்காக தான் அந்த நாட்டியக்காரி நீ அரண்மனை சேர்த்து வச்சுக்கிறேன். நீங்க தப்பா பேசாதியா? நீங்க தப்பு பண்ணதுனால தானே தப்பா பேசுறேன் உங்களை. என்னமா சொல்றேன்? அந்த பெண்ணோட நீங்க தவற கட்டி பிடிச்சி ஊட்டுக்கு இருக்கிறீங்களே, என் கண்களால பார்த்தேன். திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்கணும் அளப்பா ஆசை. அந்த பெண்ணை கூட போய் நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையை நீதிக்காக வாழ வேண்டும். நீங்களே இப்பேற்பட்ட வேலை செய்தால் நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே புரியவில்லை. வேண்டாம் வார்த்தையா இளவரசி, என்ன உழைச்சி நான் சொல்லும் வார்த்தை செழிக்கவில்லை. அவங்க எல்லாம் போய் ஐயோ ஒரு அறாத பொண்ணை கழவன் கெடுத்தானே கிழித்தானே புடவை ஜாக்கெட்டு. அந்த பெண்ணுக்கு இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த பெண்ணு கருப்பு போயிட்டாங்க. ஆமா நீங்க கெடுத்தீங்க அழுவுறாங்க அந்த பெண்ணு. ஆமா நீங்க கெடுத்தீங்க நான் கட்டுறாரு நான் பார்த்தனே. அவருக்கு பேசக்கூடாது. நாட்டியக்காரி மணிமணி நாட்டில் கற்பை இழந்திருக்கிறாள். இது வெளித்தெரிந்தால் யாருக்கும் அவனுக்கு என்ன கெடுத்து விட்டார் அகப்பட்டவள். அம்மா எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருக்கம்மா, எதுவும் இல்லை எழுந்திருங்கம்மா. அப்படியா கத்துட்டான் அந்த முடியாத அளவுக்கா எழுந்திருமா. கை அம்மா என்னுடைய அப்பா போதில ஏதோ தவறு செஞ்சிட்டாருமா. தேம்பி தேம்பி அழுகிறது. இப்படியா உன்னை கெடுத்து விட்டான். என்னுடைய அப்பா ஏதோ புரிய பண்ண தவறு செஞ்சிட்டாரு. மன்னிப்பு வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டேன். கருப்பு போய் வந்து மானமா கண்ணகியாம் சீதையா கருத்தறிவில் நிற்குதடா. ஐயோ பாவம் துட்டுருந்தா வாங்கலாம். ஐயோ பாவம் ஆட்டப்பட்டு தாய்க்கு தாயாவது தந்தைக்கு தந்தை அப்பா அம்மா வளர்த்தாரு. அவரு நல்லவர் தான். அவரு ஏதோ போஜனை தெரியாத செஞ்சுட்டாரு. தவறு செஞ்சுட்டாரு. அவரை மன்னிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லுவா செய்வீங்களா? அம்மா உன்னை கருப்பு போயிடுச்சுன்னு அழுவறீங்க. நீங்க போயிட்டு ஆனா வெளியே சொன்னு எங்களுடைய அரண்மனைக்கே அது அசிங்கம் அவமானம். என்னுடைய அப்பா நாளைக்கு செத்து வருமா, நாளை செத்து வருமா அம்மா. அதனால எங்க அப்பா திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. என்ன சொல்றேன்? திருமண வயதுல ஒரு பெண் இருக்கிற தப்பு கிடையாது. தப்புல உன் பேர்ல தான். எண்ணி சத்தங்க அப்படியே 2ஆம் தானே கட்டி வைக்க வந்தானா பாவம் மணால் காஞ்சிங்க இருந்தாரு. அதான் கம்மம் கோழி இறங்கிட்டாரு. நல்லாவே இருக்கு. என்ன வச்சுக்க நீ வச்சு
குடி போதில் அவன் என்னை என்ன கேட்கறான் கூட தெரியாது பாவி என்னதான் என்னமா கேட்டான் அவன்? அவன் என்னை வைக்கிறேன்னு சொல்றான் ஏய், கார்த்திகமா ஏமாந்தா என்னையும் வச்சு பண்ணி. அம்மா உன்னுடைய கால்ல வீடு கேக்குறாங்க கால்ல விழுகல வேற எங்க விழுந்துங்க கால்ல அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்யணும் வயதாயிட்டாரு சீக்கிரம் செத்துருவாரு நினைக்காதீங்க இந்த நாடு நகர சொத்து சுகரம் அரண்மனை அனைத்தும் எதுவுமே நினைக்கலம்மா. எல்லாம் நீதான் சொல்ற. எங்க அப்பா வயசாயிடுச்சு பாதியில சேர்த்துருவான்னு. ஏமா வெள்ளிக்கிழமை தான் நீ தானமா சொன்ன. நீ தானே சொன்னீங்க வயசானவரான்னு கேக்குறீங்க வயசானவனை கட்டிட்டு நான் என்ன பண்றது? ஏது பண்ணுவோம் அவரு இந்த அரண்மனை உங்க பேருக்கு நான் எழுதி வச்சு சொல்றேம்மா நான் என்ன சொல்றேன்? பொதுவாவே சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு மேன்மையான ஒரு தகுதியில் இருக்கிறாருன்னா நல்லவர் என்றால் நல்லவரை போல் வாழ வேண்டும். உனக்கும் தெரியாது. அவர் கரெக்டமா இருந்தாரு. அவர் ஏதோ போது அவர் இப்பதான் புதுசா குடிக்கிறாரு. அவர் நீதிக்காக வாழவில்லை. வாழறாரு. இப்ப உனக்கு குழுக்குள்ள இருக்குமே. என்ன உடனே கல்யாணம்? 10 நாள் பொறுத்தா என்ன வேலை இதெல்லாம் என்ன நடக்கணும்? பியூட்டி பார்லர்லாம் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஊட்டி பார்லாம் கிடையாது, வெறும் பார் மட்டும் தான். ஒரு மன்னனான அவன் மதுவருந்தினேன். மதுவறிந்த மயக்கத்தால் தவறு செய்தேன். செய்த தவறுக்காக இது எனக்கு சரியான தண்டனை கிடையாது. யான் ஒரு தவறை செய்தவன் அத்தவ குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க முடியாது. அப்பா உனக்காக நான் இந்த திருமணம் இறந்ததே எனக்கு பூர்வீகத்தை அவருக்காக தான் கல்யாணம். முதல்வர்லாம் வேணாமா? அத்தைங்க நடந்துச்சு. அது நடந்துச்சு. கட்டி மாலை கட்டி மாலை கட்டி மாலை கட்டி அப்பா இந்த மாலையை கொண்டு சென்று உனது தாய் உருவப்படுத்துகிறது. சரிங்கப்பா சீக்கிரமா நீங்க சந்தோஷமா இருங்க. நான் கொடுத்துறேன். அண்ணா திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக நகரவனம் வருகிறேன். எனக்கு கல்யாணமா இருக்குவா அப்பா. ஆனா உனக்கு முதல்ல ஒரு சாதாரணமா எடுத்து கிடையாது. பெரிய பஸ் கலவை கூட்டு ரோட்ல வச்சிடறேன். அங்கதான் 4 மூளை சேர்ந்து எல்லா பஸ்ஸும் வருது. பார்த்துட்டு ஃப்ரீயா போவாங்க. முதல்ல வருவாங்க ஃப்ரீயா. உனக்கு விளங்காத ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி அவள் கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருமடைந்த போது அவனுக்கு ஏற்ற ஒரு மலனை பார்த்து மனமுடித்து அவன் இருதயம் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகிறேன். சாந்தி முகூர்த்தம் என்று நடத்துறாங்க. 4 செவத்துல இதயங்கள் ஒன்று சேர்வது 4 செவத்துல 4 சுவற்றுக்குள்ள. சரி இதை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல வைக்காத. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த கேமராவை கேமரா சொல்றாங்க. கேமரா வச்சுட்டு விசிடி கேமராவை ஏதோ ஒன்று விசிடி கேமரா வச்சுட்டு சவுண்ட் பாக்ஸ் வச்சு விட்டு சவுண்ட் பாக்ஸுங்க ஸ்கிரீன் ஓட்டுறேங்க. என்ன ஏதோ ஒரு சவுண்ட் பாக்ஸ் வச்சாலாம் தெரியாது. அங்கங்க எல்இடி டிவி ஒரு 3 வச்சு விட்டு எல்இடி டிவி வச்சிடுறமா. வச்சுட்டு எல்லாம் பாத்துங்க. போட பொறுப்பு கண்டதுலயே ஒரு நல்லது செய்திருக்கு. சரி விடு. கொடுத்து வச்சு ஒரு வரி குதிரையாரு போறேன். நான் என்ன சொல்றேன்னா இப்ப வர வண்டிலாம் மோசமான வண்டி. சும்மா தொட்டாலே பறந்து ஓட்டு. நீ பய வண்டி ஓட்டிக்கணும். புது வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு. தம்பி எத்தனை வண்டியை பார்த்தவன். இது ஒரு பெரிய வண்டி. நான் வண்டி கட்ட வண்டி எல்லாம் பாத்துருப்பேன். அது மோடு பார்த்து போகுது. இது அப்படி கிடையாது. சுத்தி சட்டி விட்டா சாங்கின்னு போவோம். அப்படியா? பார்க்கலாம். போயிட்டு வா. சரி வட்டா. எனக்கு தெரிஞ்சா போலாம். அது என்னம்மா பேர் சாரு. உலகிலே முதலாக கேட்ட பேரை ஒரு சாரு. ஆனா உனக்கு பார்த்த போது என்னவெல்லாம் என்ன சொல்லுவது? நல்லா நடிக்கிறீங்களே. பின்ன உன் பொண்ணுகிட்ட என்ன சொல்லிருந்தீங்க? மயக்கத்தால் உன்னை தொட்ட போது என் மது மயக்கமே தீர்ந்து விட்டது.
உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகழகி, உன்னை பார்க்கின்ற போது என் எண்ணம் என்ன சொல்ல தெரியுமா? சித்திர மாதத்து விசித்திர நிலமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவியை அணையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசியிலே ஐயமின்றி தூரக்கூடிய மழை துளியாகவும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும், நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கடைசியாகவும், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்கு, மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவும், பங்குனி மாதத்திலே நீ ஒரு பத்திரமாத்து தங்கம் போலவா காட்சியளிக்கிறார். இன்று ஆடி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நிலவிலே நாம் இன்ப காற்று உலகமே என்னை வா என்று அழைக்கும் போது உன்னை நான் மறக்க முடியுமா? இனி நான் எங்கேயோ ஐயோ ரோதனடி இதெல்லாம் நம்மளுக்கு வயசானவனு கட்டிட்டு என்ன வாழ்றது? அத சொல்லுவாங்கல்ல, செவத்து வச்சு சித்தத்தை ஏதனும் சொல்லிட்டு இந்த கேவனை வச்சு நீ சுத்தி கிடக்குறான்.